அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல டிஃபரன்ஷியல் கால்குலஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும், அதை 0 கூட ஈக்குவேட் பண்ணணும். அப்போ இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னா சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். சரிங்களா? இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 போடுவோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 போட்டிங்கன்னா என்ன சார் கிடைக்கும்னா காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். இல்லை இது இன்னும் சிம்பிளை பண்ணி எழுதணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸ். இல்லை இன்னும் சிம்பிளை பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த காஸ் எக்ஸ் அந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. அப்போ என்ன சார் கிடைக்கும் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ சைன் பை காஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியும் tan x. ஸோ tan x ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு என்ன சார் வேணும்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எக்ஸ் தான். அப்போ எக்ஸ்ன்றது என்ன சார் ஆகுனா tan இன்வர்ஸ் 1 ஆகும். அப்போ tan இன்வர்ஸ் 1 அதாவது என்ன சார்னா டேன்ல எப்போ 1 ஆகுன்னு பார்ப்போம். அப்போ tan ஆஃப் ஒரு வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 1 வரணும். அப்போ இந்த டேன்ல எப்போ சார் 1 ஆகுனா π/4 தான் 1 ஆகும். tan π/4 அதாவது 45 டிகிரி. tan π/4 வேல்யூ தான் 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா π/4. சரிங்களா? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் π/4. அப்போ π/4 மட்டும் போட முடியாது சார், அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சைனு கொசைனும் பீரியாடிக் ஃபங்க்ஷன். சைன் எக்ஸ் அண்டு கொசைன் எக்ஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். பீரியாடிக் ஃபங்க்ஷன் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுனா பிளஸ் n பைன்னு போட்டுக்கலாம், நம்ம கூட n பை சேர்த்துக்கலாம். பிகாஸ் தீஸ் ஆர் periodic function. n is any integer. n is any integer. அது பாசிட்டிவா இருக்கலாம் இல்ல நெகட்டிவா இருக்கலாம், அது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. any integer. சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். x equal to π/4 plus n π. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.